வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கோடை காலம் தொடங்கிருச்சு. நம்ம பல பேர் சுற்றுலா போகிறத ரொம்பவும் விரும்புகிறது வழக்கம். அந்த வகையில் கேரளாவில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகத்திலும் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கேரளா மற்றும் கர்நாடகம் இந்த இரண்டையும் சேர்த்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தென் மாவட்ட மக்கள், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதி மக்கள் நினச்சாங்க அப்படின்னா திருவனந்தபுரம் வந்து அங்கே இருந்து ரயில்கள் மூலமாக மங்களூர் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஓடக்கூடிய ரயில்கள் எல்லாமே முன்பதிவு செய்த ரயில்கள், முன்பதிவு செய்யாத ரயில்கள் அப்படின்னு ஒன்று கூட கிடையவே கிடையாது. அப்படி முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை கொண்டு இயக்கப்படக்கூடிய ரயில்கள் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. அந்தியோதய ரயில் ஒன்று இயக்குனாலுமே அதுவும் சரியான நேரம் அப்படிங்கிறது இல்லை. அந்த வகையில் இப்போது ஒரு புதிய சிறப்பு ரயிலானது, அதுவும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. ஆமாம், ட்ரெயின் நம்பர் 06163 அப்படிங்கிற நம்பரில் திருவனந்தபுரம் வடக்கிலிருந்து, அதாவது முன்னாடி கொச்சிவேலின்னு சொன்னாங்க, இப்போ அந்த பேர் இல்லை, திருவனந்தபுரம் வடக்கிலிருந்து மங்களூர் வரைக்குமே முன்பதிவு செய்யப்படாத ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. என்னென்னைக்கு இயக்கப்பட இருக்குது அப்படின்னா, மே 5, 12, 19, 26 மற்றும் ஜூன் 2, 9 ஆகிய 6 வாரங்களுக்கு திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. நைட்டு 5:30 மணிக்கு, நைட்டா இல்லை ஈவினிங்கா அது நம்மளுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து எர்ணாகுளம் டவுனுக்கு போகும். அப்படின்னா கோட்டயம் வழியாக இயக்கப்படுகிறது. கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், திருச்சூர், ஷொர்ணூர் வழியாக கோழிக்கோடு, கண்ணூர் போய் அங்கே இருந்து மங்களூர் சென்ட்ரல் போகாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. மங்களூர் ஜங்ஷனுக்கு காலையில் 6:50 மணிக்கு செவ்வாய்க்கிழமை போய் சேர்ந்துட போகுது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06164 அப்படிங்கிற நம்பரில் மங்களூர் ஜங்ஷனில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் மே 6, 13, 20, 27 மற்றும் ஜூன் 3, 10 ஆகிய 6 செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் 6 மணிக்கு மங்களூர் ஜங்ஷனில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 6:35க்கு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக திருவனந்தபுரம் வடக்கு வந்து அடைய இருக்கிறது. இந்த ரயிலை பயன்படுத்தி நிச்சயமாக தென் மாவட்ட மக்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். என்னதான் இது கேரளாவில் இருந்து கிளம்பினாலும் கூட 14 பெட்டிகள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறதுனால இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம மங்களூர் போய் அங்கிருந்து கோவா போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஆனால் இந்த டைம் கோவா போகிறதுக்கு உகந்த நேரமா அப்படின்னு கேட்டால் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள், கோயில்களை சுற்றி பார்ப்பதற்கு இந்த ரயிலானது பயனுள்ள ரயிலாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம் பயணிப்பதற்கும் எளிதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.